இதுல இந்த மாதிரியான அமைப்புகள் வரும் பொழுது இயல்பாக திருமண வாழ்க்கை பிரச்சனையாகி சரியாகும். இப்ப என்னங்க பிரச்சனை? சுக்கிர தசை பிரச்சனை. இந்த சுக்கிர தசை காமத்தை கொடுக்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது, இவ்வளவுதான். சுக்கிர தசை நடக்கலன்னா அந்த வில்லங்கமே இல்ல. சுக்கிரன் காமத்தை கொடுத்தவரால இப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சுக்கிர தசை கேது புக்தியில அந்த பிரச்சனை தீரும். இது வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். இது ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு சுக்கிரன் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு திருமணம் நடக்கும் பொழுது எந்த மாதிரியான அமைப்புகள்ல அந்த திருமண அமைப்புகள் இருக்கும், இதை பத்தி தான் நீங்க பேச போறோம். இப்போ கொஞ்ச நேரம் முன்னுக்கு வந்த ஜாதகம் உண்மையிலேயே ஒரு ரொம்ப கனமா ஒரு மனசு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. நான் எந்த விதமான டீட்டெயில்ஸும் சொல்ல போறதில்ல. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்வேன், சிம்ம லக்னமா இருந்தாங்க, லக்ன சந்தி 0 டிகிரி சிம்ம லக்னம்ன்றனால சில கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணி நீங்க ஓகே இதை எப்படிங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க? சிம்ம லக்னமாக இருந்தா இந்த விஷயத்தை பத்தி அவங்க இப்ப பேச வந்திருக்க மாட்டாங்க. இதுதாங்க ஜோசியத்தினுடைய தன்மை. ஏங்க உங்ககிட்ட அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்னா பெரிய கடவுள் மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிம்ம லக்னமா இருந்தா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து 7ஆம் அதிபதி குருவினுடைய வீட்டுல இருந்து அட்டகாசமான திருமண வாழ்க்கைன்ற மாதிரி வரும். இப்போ கடக லக்னம் திருமண வாழ்க்கை பிரச்சனை வரும் பொழுது சுக்கிரனை பார்க்கும்போது சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசை 8ஆம் இடத்துல மறைந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் கேட்டேன், கல்யாணம் ஆனதுல இருந்தே ஒரு மாதிரி டல்லு தானுங்களே அப்படின்னு. ஆமா, அப்பெல்லாம் சின்ன சின்னதா இருந்தது, இப்ப பெருசா வருது அப்படின்னு. இந்த பெருசா வர்றதுக்கு நீங்க 7.5 சனி பார்க்கணும். சரி, எந்த டீட்டெயில்ஸும் சொல்ல, வருஷம் சொல்ல, எந்த நாடுன்னு கூட சொல்ல மாட்டேன். இங்க கடக லக்னம், இந்த லக்னத்தை நானா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன். 29 டிகிரி, 2இல் கேது, 6இல் சனி, 8இல் சுக்கிரன், புதன், குரு, புதன், சூரியன், ராகு. இதுல என்னன்னா சனியினுடைய ஒரே டிகிரி பார்வையில் சுக்கிரன் 8இல் மறைந்து ராகுவோடு லேசாக இணைஞ்சிருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல ராகுவால பெரிய பாதிப்புகள் இருக்காது. சூரியனோடு 1 டிகிரி அமைப்புகள், கிட்டத்தட்ட 8 டிகிரி கிட்ட. 8 டிகிரியா? ஆமா, சூரியன் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 டிகிரி கொஞ்சம் தள்ளி இருக்காரு. 2 டிகிரி அஸ்தகங்க அமைப்புகள்னு வருது. அப்ப சுக்கிரன் சற்று பலவீனமாக இருக்காரு. ஆகாத சனியினுடைய பார்வை 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து பார்வை, சுக்கிரன் 8இல் மறைவு, கூடவே வந்து சூரியனால ஒரு 2 டிகிரி நெருக்கமான அமைப்புகள் அஸ்தகங்கம், ராகுவினுடைய தன்மை. இவ்வளவு விஷயத்துல எப்படிங்க கல்யாணம் நடக்கும்? 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சிருக்கும் போது கல்யாணம் நடக்காதேன்னு கேட்டீங்கன்னா, இது தாங்க ஜோதிடத்தினுடைய உன்னதம். மலேசியாவினுடைய இந்த அஸ்ட்ராலஜிக்கல் சொசைட்டி ஒரு ஈவென்ட் நடத்தியிருந்தாங்க. அங்க ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தேன். காம திரிகோண பாவகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லாரும் சைலண்டா இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அதுக்கு என்ன சொல்றதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்டுட்டு அப்புறமா சொன்னேன். 3, 7, 11ஆம் பாவகங்கள் ஒருவருக்கு காமத்தை கொடுக்கக்கூடிய பாவகங்கள். இந்த பாவகம் 3, 7, 11ஆம் பாவகங்கள், 12ஆம் பாவகங்கள் சுக்கிரனுடைய வீடு, இது சுக்கிரனுடைய இணைந்த கிரகங்கள், இதெல்லாம் கொடுக்கணும். ஓகே, இந்த ஜாதகத்துல சுக்கிரனே கடுமையாக மறைஞ்சிருக்கிறாரு. ஆனா சுக்கிரனுடைய வீடுகள் இயல்பாக இருக்கின்றன. சுக்கிரனுடைய ஒரு வீட்டுல வேற குரு இருக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சில இடத்துல பார்க்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல சுக்கிர தசை நடக்கும்போதுதான் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. இப்ப அதெல்லாம் இல்ல. இந்த 7.5 சனி நெருங்க அடுத்தடுத்து ஒரு மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு வராங்க. வரும்போது நான் சில விஷயங்கள்லாம் சொல்றேன். சுக்கிர தசை ராகு புக்தி 2018, 19, 20 இந்த காலகட்டங்கள்ல இருந்தே பிரச்சனை அதிகரிக்கப்படுது. அடுத்தடுத்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா அப்படியே சுக்கிர தசையில குரு புக்தி கொஞ்சம் ஹெவி ஆகுது. சுக்கிர தசையில இப்போ சனி புக்தி. சனி இயல்பாகவே 8ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியான பதில் தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, இது ஒரு மாதிரியான அமைப்புகள்ல நெகட்டிவா போய்கிட்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, சுக்கிர தசையில் சனி புக்தி நடக்குது. சுக்கிர தசை புதன் புக்தியில நீங்க இப்ப இருக்கிற ஓகே, இதுல இன்னொன்னு சொன்னாங்க. வேற ஒருத்தர் கிட்ட பலன் பார்த்தேன். அவங்க வந்து இவ்வளவு டீப்பா சொல்லல, ஆனா கிட்டத்தட்ட சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி சொல்லலன்னு. நான் என்ன பலனா சொன்னேன்னு சொல்லிடுறேன். சுக்கிர தசையில் புதன் புக்தி, சுக்கிர திசையில புதன் புக்தி, புதன் 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்றதுனால உங்களை முதலில் இடம் மாற்றுவார். சுக்கிர திசையில கேது புக்தியில மறுபடியும் நீங்க உங்க கணவனோட இணைவீங்க. இதான் பலன். அதாவது அந்த சுக்கிர திசையில கேது புக்தி எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர தசை கேது புக்தி 2029 நவம்பர் 12ஆம் தேதி. இது வந்து கொஞ்சம் நான் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பார்த்த கேதுவின் காரணத்தினால், குடும்பாதிபதியின் வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் சுக்கிர தசை கேது புக்தியில குடும்பம் அமைந்து, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசையில் அது நீடித்து நிலைத்த அமைப்புகள்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த விஷயத்துல இப்போ மறுபடியும் உங்களுடைய கேள்வி வந்துடணும். சுக்கிரன் அஸ்தகங்கமானா எப்படிங்க காமம், எப்படிங்க குழந்தை?
சுக்கிரன் அஸ்தகங்கமானதால் வெளியில சொல்ல முடியாத மைனஸ் இருந்திருக்கும். இதை பத்தி நான் அவங்ககிட்ட பேசல. ஆனா இன்டைரக்டா ஒரு விஷயம் சொன்னேன். சில விஷயங்கள் வெளியில சொல்ல முடியாத மாதிரி இருக்குமே, அம்மா கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ஆமாண்ணே அப்படின்னாங்க. சரி, சுக்கிரன் பலவீனம், சுக்கிரனுடைய வீடுகள் நல்லா இருக்கு. 3-7 லக்னத்துக்கு 3-7 11ஆம் பாவகமும் நல்லா இருக்கு. ராசிக்கு 3-7 11ஆம் பாவகமும் நல்லா இருக்கு. ஓகேங்களா? இது நீங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அமைப்புகள். இதுல இந்த மாதிரியான அமைப்புகள் வரும் பொழுது இயல்பாக திருமண வாழ்க்கை பிரச்சனையாகி சரியாகும். இப்ப என்னங்க பிரச்சனை? சுக்கிர தசை பிரச்சனை. இந்த சுக்கிர தசை காமத்தை கொடுக்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. இவ்வளவுதான். சுக்கிர தசை நடக்கலன்னா அந்த வில்லங்கமே இல்ல. சுக்கிரன் காமத்தை கொடுத்தவரால இப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சுக்கிர தசை கேது புக்தியில அந்த பிரச்சனை தீரும். இதுல ஒரே ஒரு அடிஷனல் விஷயம் என்னன்னா, இவங்க மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம். இதுலயே உங்களுக்கு பலன் தெரியணும். அவர் கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம். அவருக்கு குரு தசையில சனி புக்தி சஷ்டாஷ்டகமா நடந்துகிட்டு இருக்கு. அவரு கடகலக்கணம் தான். இப்ப பலனை நானே சொல்லிட்டேன். பிரச்சனை வரப்போது கோர்ட் கேஸ்ன்னு போக போறாரு. போய் நீங்கள் இடம் மாறின பிறகு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஒரு வருஷம் உட்காந்து ஒன்று அழுதுட்டு 2029 உங்களை தேடிக்கிட்டு வந்து நீங்க 2 பேரும் இருப்பீங்க. ஏன் இங்க பிரிய மாட்டீங்கன்னு சொல்றீங்க? 8ஆம் பாவகம் நிரந்தர பிரிவு தானே. இந்த இடத்துல குரு 7ஆம் இடத்தை பாக்குறாருல்ல. 7ஆம் அதிபதிக்கு பாபத்துவம் இல்லைல்ல. 7ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 7ஆம் பாவகம் ராசிக்கு 7, லக்னத்துக்கு 7 குருவினுடைய பார்வையில இருக்கு. இந்த இடத்துல சுக்கிர திசை வந்ததுதான் பிரச்சனை. கூடவே அதுல கூட அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப 7.5 சனி வந்ததுதான் பெரிய பிரச்சனை. அதுவும் மனைவிக்கு 7.5 சனி, கணவனுக்கு கண்டக சனி. இப்ப புரியுதா ஐயா அந்த கண்டக சனி எவ்வளவு அழுத்தி கன்னிராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப இந்த இடத்தில் பாதிப்புகள் கணவன் மனைவி உறவுகள்ல வரக்கூடிய தன்மைகளை செய்துகிட்டு இருக்கோம். காதலன் காதலிகள்ல செஞ்சுட்டு இருக்கோம். ஆப்போசிட் ஜெண்டர் பார்ட்னர்ஷிப்ல செய்யும். அப்ப இந்த இடத்துல பலன் சுக்கிரன் கெட்டாலும் 3-7 11ஆம் பாவகங்கள் சுக்கிர தசை முடிஞ்ச பிறகு பார்ட்னர் பக்கத்துல இருப்பாரு. இப்ப என்னங்க, தாம்பத்தியத்தை அனுபவிக்க அந்த சரியான ஏஜ்ல சரியா அனுபவிக்கலங்க. அதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரெஸ். ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாம் வா ஓ சூப்பர் பிசினஸ் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தன்மைகள் தாங்க இந்த ஜாதகத்தினுடைய விஷயம். இதை ஒரு முழுக்க முழுக்க ஃபாலோ பண்றவங்களுக்கு எப்படி சுக்கிரன் செயல்படுறாரு, எப்படி குறிப்பிட்ட சில காலகட்டத்துல பலன் சொல்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த இந்த இடத்துல பாத்துங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.